இன்ட்ரோ வீடியோவில் பார்த்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் தனித்தனியாக வீடியோவாக பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கலந்து தான் சொல்ல போகிறேன். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங்கோடைய செயல்முறை, ரெண்டாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோடைய செயல்முறை, மூணாவது வெப்சைட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், நாலாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அஞ்சாவது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், ஆறாவது இமெயில் மார்க்கெட்டிங், ஏழாவது பேப்பர் கிளிக், எட்டாவது கூகுள் ஆட்ஸ், ஒன்பதாவது டிஸ்பிளே அட்வர்டைசிங், பத்தாவது கூகுள் அனாலிட்டிக்ஸ், 11 சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், 12வது டெவலப்பிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயமாக பார்க்க போகிறோம். முதல்ல மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங்கோட செயல்முறை என்னன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கருத்து, எதுக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட களம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவம் என்ன, இப்போ இருக்கிற இந்தியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கள நிலவரம் என்ன. இந்த 4 விஷயந்தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. இந்த வீடியோவை நான் மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். எது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவம், ரெண்டாவது பாரம்பரிய மற்றும் மின்னணு சந்தைப்படுத்தலுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன, மூணாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட செயல்முறைகள் என்னென்னன்றது தான் இதில் 3ஆக பிரித்து பார்த்துருக்கோம். இதில் இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவத்தை 3 போர்ஷனாக பிரிச்சுருக்கேன். எதுக்குன்னா ஒரே அடியாக பல்காக நீங்கள் பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ ஒரு 10-20 வருஷத்தில் எந்த அளவுக்கு இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அது எப்படி இன்டர்நெட் அண்ட் மொபைல் யூஸருக்கு போய் சேருதுன்றதை பார்க்குறோம். ரெண்டாவது இந்திய மற்றும் உலகளாவிய அளவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது எப்படி ஊடுருவி இருக்கு. மூணாவது பாயிண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன மாதிரியான டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. டெர்மினாலஜிஸ்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எந்தெந்த மாதிரியான சொற்றாடல்களும் அதை உபயோகப்படுத்துகிறாங்கன்றதையும் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ சமீப காலத்தில் இந்தியாவில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதை முதல்ல பார்ப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங்கோட வரலாறை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். 1900களில் மார்க்கெட்டுன்ற வார்த்தை மட்டும்தான் டிக்ஷனரியில் இருந்தது. மார்க்கெட்டிங்குன்ற ஒரு வார்த்தை டிக்ஷனரியில் இல்லை. ஏன்னா சந்தைன்ற வார்த்தை மட்டும் இருந்தது, சந்தைப்படுத்துதல் என்ற ஒரு வார்த்தை டிக்ஷனரியில் இல்லை. இந்த வார்த்தை எப்போ வருதுன்னா 1910 தான் டிக்ஷனரியில் நீங்கள் சந்தைப்படுத்துதல், அதாவது மார்க்கெட்டிங் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். இது எப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம செல்ஃபின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். இதுவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வார்த்தை டிக்ஷனரியில் இருக்காது. இது எப்போ வளர்ச்சி அடையுதுன்னா, நம்ம மொபைல் ஃபோன்ஸை வச்சு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கும் போதிலிருந்து தான் இந்த செல்ஃபின்ற வார்த்தை வருது. இதே மாதிரி தான் 1900களில் அவங்க சந்தைப்படுத்துதல்ன்ற ஒரு விஷயம் இல்லை, அது 1910 தான் வருது. அந்த வார்த்தையை யார் கண்டுபிடிச்சா, எதுக்காக யூஸ் பண்ணாங்க, யார் இதெல்லாம் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட்னா பொருளாதார அறிஞர்கள். அவங்க எதுக்கு இந்த இதை கொண்டு வராங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குது, அது எப்படி சந்தைப்படுத்தினா நம்மளோட இன்கம் வளர்ச்சி அதிகமாகும், சம்பாத்தியம் அதிகமாகுன்றதுக்காக இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. அப்படி அவங்க கொண்டு வந்த மார்க்கெட்டிங் கீழே என்னென்ன வருதுன்னா, இது கீழே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், அட்வர்டைசிங், ப்ரமோஷன் அண்ட் ப்ரைஸிங். டிஸ்ட்ரிபியூஷனாக எப்படி விநியோகிக்கிறது, அட்வர்டைஸ்மிங் விளம்பரம் படுத்துறது, கடைசியாக அதை ப்ரொமோட் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான்
ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம இதில் செலவு, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆகிற செலவு, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு, ப்ரொமோஷனுக்கு ஆகிற செலவு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு பொருளோட விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட்டிங்னா நம்மளோட வாடிக்கையாளர்களோட தேவையை தெரிஞ்சு அவங்கள தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தான் மார்க்கெட்டிங்கிறது. அது பொருளாகவும் இருக்கலாம், இல்லை சர்வீஸாகவும் இருக்கலாம். அதுக்கான டெஃபினிஷன் கீழே கொடுத்துருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? இணையதள சேவையை உபயோகப்படுத்தி மொபைல் ஃபோனுக்கோ இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு, சர்ச் இன்ஜின், அது தவிர மற்ற என்னென்ன வழிகளில் நம்ம கஸ்டமரை போய் சென்றடைகிறோன்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு புது யுக்தி. இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நம்ம வாடிக்கையாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட தேவைகள் என்னன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு இப்போது இன்டர்நெட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இவ்வளோ பார்க்குறோன்றதுக்கு, உலகளாவிய அளவில் எந்த அளவுக்கு டிஜிட்டல் விளம்பரங்களுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது 2016 எடுத்த டேட்டா. இதில் 19% லேப்டாப், கம்ப்யூட்டர் மூலமா விளம்பரப்படுத்துறதுக்கும் 15% மொபைலுங்களுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவே 2019 எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா, மொபைலில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது 27% அதிகமாக இருக்குது. அதாவது மொபைலுக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு செலவு பண்ணுற காசோட விகிதம் 27% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஏன் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, மக்கள் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, மொபைலில் அதிகமாக பார்க்குறாங்கன்றதை நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய உளவியல் இருக்குது. அது என்ன உளவியல்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அந்த விஷயம் இதில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டிவிலேயோ தேட்டர்லேயோ நம்ம ஒரு படம் பார்க்கணும், இல்லை நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை பார்க்கணுன்னா அதுக்கு டிவி சேனல்காரங்க ஒரு டைம் ஒதுக்கியிருப்பாங்க. இந்த டைமில் இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக போய் உட்காருவோம். ஆனால் எப்போ மொபைல் வந்ததோ அதிலிருந்து நமக்கு பிடிச்ச ப்ரோக்ராமை நமக்கு பிடிச்ச டைமில் நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்குறோம். இதுதான் இதுக்கு பின்னால் இருக்க உளவியல். இந்த உளவியலை கரெக்டாக புரிஞ்சுக்கின்னு தான் ஓடிடி தளம், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ வளர்ந்துன்னு இருக்கு. அவங்க நம்மளோட மனநிலையை புரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பொருளை எந்த விதத்தில் கொடுத்தோம்னா மக்களுக்கு போய் சேருன்றதை பார்க்குறாங்க. இதே உளவியலை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்களும் ஈஸியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போது உலக அளவில் எந்தெந்த நாடு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி விகிதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிகமான பணம் ஸ்பெண்ட் பண்ணுற நாடு யூஎஸ் தான். இதில் அதிகமாக டிஜிட்டல் விளம்பரங்களுக்கான வளர்ச்சி விகிதம் இருக்கிற நாடு இந்தியா. அது 11% வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது. இந்தியாவில் விளம்பரத்துக்கு எந்தெந்த துறைங்களுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2018, 19, 20 இந்த 3 வருஷத்தில் மற்ற எல்லா விளம்பரத்துறைகள்லையும் படிப்படியாக குறைஞ்சின்னு வருது. ஆனால் டிஜிட்டல் விளம்பரம் தான் படிப்படியாக ஏறிக்கின்னு இருக்கு. இப்போ 2020 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 30%, விளம்பரத்துறையில் 30% டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தது. இந்த வளர்ச்சி விகிதம் போக போக 100% வரைக்கும் எட்டும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன உளவியல் முறைகள்லாம் யூஸ் ஆரம்பித்தாங்கன்னா இது இன்னமும் படிப்படியாக வளர ஆரம்பிக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 2019 17,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2020 22,000 கோடி. இப்போ 2021 27,000 கோடி டிஜிட்டல் விளம்பரங்களுக்காக செலவு பண்ணுவாங்கன்னு கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த அமௌண்ட்டில் உங்களோட ஷேரை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்றதான், எவ்வளோ நீங்கள் அதிலேருந்து சம்பாதிக்க போகிறீங்கன்றது உங்கள் திறமையை பொறுத்தது. இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்ற எல்லாத்தையும் நாங்கள் ஓப்பனாகவே சொல்லி கொடுத்துறோம். அதிலேருந்து
உங்கள் வருமானத்தை, உங்கள் ஷேரை எடுத்துக்கிறது உங்கள் டேலண்ட்டு. இதை பற்றியான விரிவான விளக்கங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன்.